Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 38வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு எம்ப்ளாயி டேபிளும் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் டேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் யார் வந்து மேக்ஸிமம் சேலரி, எந்த எம்ப்ளாயி மேக்ஸிமம் சேலரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் ஒன் எம்ப்ளாயி மேக்ஸிமம் சேலரி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரோட பேருமே வரணும். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல இருக்கும். இந்த கிட்டப் லிங்க் வந்து பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். இப்போ வந்து டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட். டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். இப்போ எம்ப்ளாயி டேபிள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட ஐடி இருக்கு, அவங்க பேர் என்ன, எவ்வளோ சேலரி, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து நம்பராக தான் இருக்கு. அது நேம் வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் போயிட்டு அதோட நேம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி டேபிள் பார்த்தீங்கன்னா ஜோ வந்து 20,000 ரூபா, ஜிம் வந்து 90,000 எவ்வளோ சொல்றது, 90,000மா, ஓகே 90,000 ரூபா. ஹென்ரி வந்து 80 வந்து டிபார்ட்மெண்ட் வேற, அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் முதல்ல ஒன்றா கொண்டு வருவோம். ஸோ இதில் வந்து முதல்ல இருக்கிறதெல்லாம் டிபார்ட்மெண்ட் 1. டிபார்ட்மெண்ட் 1 ஐடி, 2 வந்து சேல்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 90,000 தான் மேக்ஸிமம் இருக்கு. அது 2 எம்ப்ளாயீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே இருக்கணும். டிபார்ட்மெண்ட் 2ல வந்து 80,000 60,000 ரூபா. ஸோ ஹென்ரி தான் வந்து நிறைய சேலரி வாங்குறாரு. ஸோ கொடுத்த ரெக்கார்டில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் ஒரே சேலரி, மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹென்ரி வந்து மேக்ஸிமம் சேலரி. ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 1 அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல ஐடி, 2 அப்படின்னா சேல்ஸ். ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும், அப்புறம் எம்ப்ளாயியோட நேம் வேணும், அப்புறமா எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் வேணும். நம்ம கோடை கமெண்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த கோட் வந்து 37th வீடியோலையும் அதே தான் பண்ணோம். ஸோ அது சிமிலர் பேட்டர்ன் தான். கொஸ்டின் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பேட்டர்ன் வந்து சேம். ஸோ அது எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னா, முதல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் சேலரி, எது இந்த நம்பர் வேணும் இல்லையா, ஸோ அதை மாதிரி கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் RTM டிபார்ட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் சேலரி இருக்கும் இல்லையா, மேக்ஸிமம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணதுனால அக்ரிகேட் ஃபங்க்ஷன் குரூப் பை 1, எம்ப்ளாயி நாட் எம்ப்ளாயீஸ். ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் 1 வந்து 90,000 தான் மேக்ஸிமம், டிபார்ட்மெண்ட் 2ல வந்து 80,000 மேக்ஸிமம். ஸோ அதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன். ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணுவோம் வித் ரா டேட்டா அஸ். ஸோ அந்த சிடி டேபிளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் சேலரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயி டேபிளில் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இன்னர் ஜாயின் ரா டேட்டா ஆர், 2 வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் ஐடி தான் கனெக்ட் பண்ணது இல்லையா, ஆர் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும், பட் ஐடி தான் இருக்குது எம்ப்ளாயி டேபிளில். இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயியோட நேம் இருக்குது. இப்போ டாட் நேம் அஸ் எம்ப்ளாயி, சேலரியும் அதே எம்ப்ளாயி டேபிளில் தான் இருக்குது. டாட் சேலரி அஸ், ஓகே சேலரியே போதும், அதே அலையஸ் நேம் தான், கேபிட்டல் எஸ்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு, சேலரி வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு எல்லா எம்ப்ளாயிஸ் வராங்க, ஜோ, ஜிம், ஹென்ரி, சாம், மேக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சேலரி, மேக்ஸிமம் சேலரி மட்டும் எடுக்கிறோம். ஆனால் இங்கே டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சேலரி வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை ஃபில்டர் கண்டிஷன் எதுவுமே இல்லை சேலரியை பேஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சேலரியோட இது ஆட் பண்ணுறேன். இந்த சரி இந்த ரா டேட்டாவோட சேலரி இருக்கு இல்லையா, அது வந்து மேக்ஸிமம் சேலரி, அது வந்து எம்ப்ளாயி டேபிளோட சேலரியோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும்.
ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா அந்த மேக்ஸிமம் சேலரி வந்துச்சு. இப்போது 90,000 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ வந்து ஓகேமா டிபார்ட்மெண்ட் 1க்கு வந்து ஜிம் அண்ட் மேக்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. இங்கே வந்து ஹென்ரி வந்துட்டாரு. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஐடியா இருக்குது, அதை வந்து நேமாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அதனால டிபார்ட்மெண்ட் டேபிளில் கனெக்ட் பண்ணுறோம். எம்இஎன்டி டிபார்ட்மெண்ட் ஆன் டி டாட் டிபார்ட்மெண்ட் டேபிள் ஐடி இல்லையா, ஈக்குவல் டு எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலாக நம்ம டி டாட் நேம் as டிபார்ட்மெண்ட் பிஆர்டிஎம்இஎன்டி. இப்போ ஒன்றுன்னா இந்த ஐடி போயிடுச்சு, டிபார்ட்மெண்டோட நேம் வந்துடுச்சு. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எது மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா டைரெக்டாக அந்த எம்ப்ளாயி டேபிளையும் அந்த மேக்ஸிமம் சேலரி டேபிளையும் கனெக்ட் பண்ணி இருக்கிற எம்ப்ளாயீஸில் மேக்ஸிமம் சேலரி எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த எம்ப்ளாயெல்லாம் கொண்டு வா அப்படின்றோம். ஸோ ஒன்ஸ் வந்த பிறகு டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா இருக்குது, அதை நம்ம டெக்ஸ்ட்டாக கனெக்ட் பண்ணல, நேமாக கனெக்ட் பண்ணோம். அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் டேபிளை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி டிபார்ட்மெண்டோட நேம் வந்து கொண்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு பேசிக் சீக்வல். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து குட். இதை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. ரைட். ஸோ இதை வந்து மற்ற அப்ரோச்லாம் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிடி டேபிளோட யூசேஜ் முன்னாடியே பேசியிருக்கோம். மோர் தென் ஒன் பிளேஸில் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அது டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பெருசாக எதுவும் நம்ம பண்ணல இல்லையா, ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கோம். அதனால சிடி டேபிளுங்கிறது மஸ்ட்டு கிடையாது. இந்த சிடி டேபிள் அப்படியே அந்த லாஜிக்கை தூக்கி சப்குவரி டேபிள் பண்ணுறோம். அந்த அலையாஸ் நேமுக்கு பதிலாக அந்த டேபிள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு வந்து அந்த சிடி டேபிள் கிரியேட் ஆகாமல் டைரெக்டாக ஒரு டேபிள் இங்கே கிரியேட் ஆயிடுது. ரைட். அதை வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதே ரிசல்ட் தான் வரப்போகுது நமக்கு. ரைட். இது வந்து நமக்கு சப்குவரி டேபிள் வச்சுக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து கார்லேட்டட் சப்குவரி. ஸோ இங்கே வந்து இது சப்குவரி இல்லையா, இது தனியாக ரன் ஆகுது, எம்ப்ளாயி தனியாக ரன் ஆகுது, ரெண்டுமே அப்புறம் ஜாயின் பண்ணி ஃபில்டர் அப்ளை ஆகுது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கமெண்ட் பண்ணிட்டோம். கார்லேட்டட் சப்குவரிங்கிறது இந்த எம்ப்ளாயி டேபிளும் இதை அப்படியே எடுத்து விட்டுறோம், டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இல்லையா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது எல்லா எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதில் வந்து நம்ம சேலரி ஃபில்டரை கொண்டு வரணும். வேர் எம்ப்ளாயி டாட் சேலரி இன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் சேலரி. ஸோ அந்த கொரியை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு, நமக்கு வேண்டாம், சேலரி மட்டும்தான் வேணும். E dot salary equal to, right, get the maximum salary from the employee, say EE, where EE dot department ID equal to E dot department ID. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேசிக் ஜாயின் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். ஸோ என்னென்ன காலம் வேணுமோ அதை எடுத்துட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் எங்கே இருக்கு, வேர். ஓகே, இது வந்து இந்த வேர் வந்து சப்கொரியோட வேறு வேர். ஓகே, ஸோ இதை அலைன் பண்ணிடலாம், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சுன்னா முதல்ல எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி எம்ப்ளாயி நேமு, டிபார்ட்மெண்ட் நேமு, சேலரியில் எடுத்து வந்துட்டோம். ஆனால் சேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. அது எப்போன்னா அந்த எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இந்த மெயின் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டும் நமக்கு எம்ப்ளாயி டேபிள் ட்ரிகர் ஆகும்போது, அந்த மெயின் டேபிள் ட்ரிகர் ஆகும்போது இந்த சப்கொரி வந்து ட்ரிகர் ஆகும் பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஒவ்வொரு 10 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா 10 ரெக்கார்டுக்கும் இது ட்ரிகர் ஆகும். இது வந்து காஸ்ட்லி, இது கார்லேட்டட் சப்கொரி. தேவைன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் வந்து
இந்த சேலரியை எடுத்து இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடியா ஃபில்டர் கொடுக்கணும் இல்லையா, அப்படி இல்லாமல் இதுவும் ஒரு சப்கொரி மாதிரி தான். என்ன பண்ணுறோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை அப்படியே எடுத்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சேலரி இருக்கு இல்லையா, அது வந்து இன் ஃபர்ஸ்ட் பண்ண அதே தான் இ டாட் டிஎம்இஎன்டிஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ். இந்த ஃபில்டர் எதுவும் தேவையில்லை. புரிதலுக்காக ஒரு அலைன்மெண்ட் மேக்ஸிமம் ஆஃப் இ டாட் சேலரி ஃப்ரம் த எம்ப்ளாயி டேபிள். ஸோ இதை வந்து ஒய். ஸோ டிபார்ட்மெண்ட்டும் சேலரியும் வந்து நமக்கு இந்த சப்கொரிக்குள்ளே இருக்கணும். இப்போ நீ சேலரி மட்டும் கொடுத்தோன்னா டிபார்ட்மெண்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்தோன்னா சேலரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் ரெண்டையும் கன்கரண்ட் பண்ணுறோம். ஸோ கார்லேட் சப்கொரி ஒவ்வொரு ரெக்கார்டாக பண்ணுறதுக்கு பதிலாக இன் கிளாஸில் பண்ணிடலாம். அதே ரிசல்ட் தான் வரணும். ஆனால் எரர் அடிக்குது. ஓகே, மேக்ஸிமம் பண்ணுறதுனால குரூப் பை கொடுக்கணும். குரூப் பை 1. ஸோ அதே ரிசல்ட் தான். ஐடி சேல்ஸு, ஐடிக்கு வந்து ஜிம் அண்ட் மேக்ஸு, சேல்ஸுக்கு வந்து ஹென்ரி. இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ 5 அப்ரோச் நேற்று பார்த்த மாதிரி இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிடி டேபிளில் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் சேலரி எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து எம்ப்ளாயி டேபிளோட திரும்பவும் ரெஃபர் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுறோம். எல்லா எம்ப்ளாயிக்கும் அந்த மேக்ஸிமம் சேலரி மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டெல்லாம் கொடுக்கணும். அதனால ஒரே சேலரி 2 எம்ப்ளாயிக்கு இருந்தால் கூட அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து ஐடியல் சினாரியோ. சிடி டேபிள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம்னா பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதனால சப்கொரி டேபிளை கன்வெர்ட் பண்ணுறோம். அது வந்து ரெண்டாவது அப்ரோச். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா. மூணாவது கார்ரிலேட்டட் சப்கொரினா இந்த மெயின் எம்ப்ளாயி டேபிள் வந்து இந்த சப்கொரி டேபிள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அது ட்ரிகர் ஆகும். இது காஸ்ட்லியரான சீக்வல் தான். இதுக்கு அப்புறமா வந்து கன்கார்டினேஷன், டிபார்ட்மெண்ட் சேலரியும் கன்கார்டினேட் பண்ணி சப்கொரி அப்படியே ரன் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நார்மல் சீக்வல். ஃபைனலாக வந்து நம்ம ஃபேவரட் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷனில் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இது வந்து எல்லா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து ரோ நம்பர் கரெக்ட் கிடையாது, இது தப்பு. ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன தப்புங்கிறதுக்காக நம்ம ரோ நம்பரை கொண்டு வரோம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் இல்லையா. ஸோ பார்ட்டிஷன் பை இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ரைட். அப்புறமா ஆர்டர் பை எம்ப்ளாயி டாட் சேலரி டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஓகே, இது வந்து ரேங்க் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 2 பேர் 90,000 வாங்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து 1-2 தான் வருது இல்லையா. 1-1 இல்லை, 2 பேருமே ஈக்குவல் தான் இல்லையா. அப்போ 1 தான் வரணும், 1-1 தான் வரணும். ஏன் 1-2 வருதுன்னா ரோ நம்பர் வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பரை கிரியேட் பண்ணிடும், அவ்வளோதான். இது பெருசாக வந்து செக் பண்ண ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஷார்ட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்பர் கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து ஜிம்மு மேக்ஸ்ன்னு இருக்கிறனால IJKLM அந்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஜே அப்புறம் MM அது கூட வரும். ஓகே, சப்போ ரேங்க் வந்து செட் ஆகாது. இங்கே வந்து நம்ம வந்து ரோ நம்பர் செட் ஆகாது, ரேங்க் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரேங்க் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜிம் அண்ட் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதனால் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்புறம் 3 வருது, ஏன்னா 2 வந்துச்சு இல்லையா. 2ங்கிறது ஸ்கிப் ஆயிடுது, 2 ரெக்கார்டு 1க்கு போகிறதுனால 2 ஸ்கிப் ஆயிடுது, டேரெக்டாக 3க்கு போகுது. ரைட். ஸோ அது வேண்டாம், நமக்கு ரேங்கை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா டென்ஸ் ரேங்க், இதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ 1-1 அதுக்கப்புறம் 2 தான் வரும், இந்த நம்பர் வந்து ஸ்கிப் ஆகாது. ரைட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ரேங்கிங் ஃபங்க்ஷன், விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்போது
ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் லைக் ஸ்னோஃப்ளேக், டெரடைட்டா, ஹைவ் அதுக்கெல்லாம் வந்து குவாலிஃபைன்னு ஃபங்க்ஷன் இருக்கு. குவாலிஃபை ரேங்க் ஈக்குவல் டு 1. இது அமேசிங்காக ரன் ஆயிரும். ஆனால் MySQL வந்து குவாலிஃபைங் கிடையாது. ரைட். ஸோ இது ஆக்சுவலாக இந்த சீக்குவல் அப்படியே இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே எடுத்து ரேங்க்ல போட்டுடலாம். ஸோ என்ன காலம் தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். பட் நமக்கு இப்போ தேவையில்லை. அதனால வித் ரா டேட்டா as ஒரு சிடி டேபிளை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செலக்ட் DPARTM டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி salary from the raw data. since qualify இல்லை அப்படிங்கிறதுனால where rank equal to 1. என்னது raw data doesn't exist. raw data small letter raw data. ஸோ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாயி, சேலரி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ரைட். டென்ஸ் ரேங்க் வந்து ஒரு ஆப்ட் சொல்யூஷன். ரேங்க் வந்து இந்த சினாரியோவில் ரேங்க் வந்து ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. ஏன்னா 1 மட்டும் தான் பார்க்குறோம். 2, 3 பார்த்தா தான் வந்து நமக்கு ரேங்க் வந்து பிரச்சனையாகும். ஸோ அதனால டென்ஸ் ரேங்க் வந்து யூனிவர்சிட்டி குட், அதனால அதே யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து மற்ற 4 விண்டோஸ் ஃபங்க்ஷன் 4 நார்மல் சீக்வல் யூஸ் பண்ணுறத விட விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே சீக்வல் வந்து முடிக்கலாம் பேஸ்ட் ஆன் யோர் டேட்டா பேஸ். இப்போ வந்து இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் வந்து GitHub லிங்க் இருக்கும். அந்த GitHub லிங்க் வந்து உங்களுக்கு கோட் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து 36வது வீடியோ. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 38வது. 38வது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 5 வே ஆஃப் சீக்வல் ரெப்ரசன்டேஷன். ரைட். இதை வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோஸ்லாம் சில டைம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் அகலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.